பல்லாயிரம் பாடல்கள் பாடி பல கோடி இதயங்களை வென்ற எஸ் ஜானகி அவர்களுக்கு இறுதி விடை அளித்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் பல பிரபலங்களும் தங்களுடைய இரங்கல் செய்தி எஸ் ஜானகி அவர்களுக்கு விடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்மிடையே திரைப்பட இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பிரவீன் காந்தி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. எஸ் ஜானகி அவர்களுடைய இசை ஆளுமைன்றது பல தலைமுறைகள் தாண்டி இருக்கக்கூடியது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இசை ஆளுமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட நீங்கள் ஏதேனும் நேரம் செலவழித்திருக்கிறீர்களா? ஏதேனும் நினைவுகள் இருக்கிறதா? அதே நேரத்தில் உங்களுடைய இரங்கல் செய்தியும் பதிவு பண்ணுங்க. யாழ் இனிது குழல் இனிது தன் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு திருவள்ளுவர் தன்னுடைய குழந்தையோடைய பேச்சை கேட்காதவன், அதை ரசிக்காதவன், இதெல்லாம் பெருசா சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானகி அம்மா பாடும்போது எல்லா இசையும், எல்லா புல்லாங்குழல் வரும், வயலின் வரும், பல இது வந்தாலும் அந்த அம்மாவுடைய குரல் வளம் அத்தனையும் மறக்கடிச்சு அந்த அம்மாவுடைய குரல் மட்டுமே மேலோங்கி நிற்கும். அது யாரோடைய இசையில அவங்க பாடினாலும். அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆளுமை பண்ணவங்க. தமிழின் தவம் அவங்க. பிறப்பால் அவர்கள் தெலுங்கராக இருந்தாலும் தெளிவான தமிழர்களுக்கே தமிழை இப்படிதான் பேசணும், இப்படிதான் சொல்லணும்னு அந்த கொஞ்சி தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழை கத்து கொடுத்தவங்கன்னே சொல்லலாம். அந்த அம்மாவை, அந்த அம்மா ரொம்ப அப்படியே குயில் மாதிரியே பேசுவாங்க. அவங்க எனக்கும் அனுபவங்கள் இருக்கு. ரொம்ப சின்ன வயசுலயே அந்த அம்மா கூட எனக்கு அந்த அனுபவம், இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தான். கோபுர வாசலிலே அப்படின்னு ஒரு படம், அதுல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, இளையராஜா மியூசிக்ல, தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா அப்படிங்கிற பாட்டு வந்து ரெக்கார்டிங்காக அம்மா வந்தாங்க. அப்ப வந்து ட்ராக்ல இளையராஜா சார் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ட்ராக்ல நான் அதுல அந்த படத்துல கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், ட்ராக் எடுத்து ஒரு லேடி பாடிட்டாங்க. அம்மா வந்து ரொம்ப பிஸிட்டு இருந்தாலும் அம்மா வந்து நைட்டு தான் வராங்க. நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு வராங்க. கோகுல கிருஷ்ணான்னு ஒரு ரைட்டர், ஃபாசில் படத்துக்குலாம் அவர் தான் பேர். இளையராஜா சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு. நான் கூட அந்த பேப்பர்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்டுல வந்து ஒரு இழுக்கணும். அது இல்லாம கொஞ்சம் கம்மியா இருந்தது. நான் சின்ன பையன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இளையராஜா பைத்தியம், சினிமா பைத்தியம், பாடல்கள் பைத்தியம், ஜானகிமா பைத்தியம். எனக்கு ஒரு கோகுல கிருஷ்ணன் சார் கிட்ட சொல்றேன், சார் இன்னும் கொஞ்சம் இழுத்தா நல்லா இருக்குமே சார். எனக்கு அந்த சந்ததி அதெல்லாம் தெரியாது, சொல்றது தெரியாது. அது இன்னும் இழுத்தா சூப்பரா இருக்குமே சார் மட்டும் சொல்றேன். இது அந்த அம்மா கேட்டுட்டு என்ன பண்றாங்க, தெலுங்குல தான் பேசுவாங்க. அதாவது அந்த ரெக்கார்டிங் நேரத்துல தெலுங்குல ஏமி 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 சித்தர்வாடோ ஏமி அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. உடனே அவரு பதறிச்சாரு, அது கோகுல கிருஷ்ணா சார். அப்புறம் அந்த அம்மா உள்ள கூப்பிட்டு, ஏமிக்காவாலே என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி இதுல கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணா நல்லா இருக்குமா, இழுத்தா நல்லா இருக்குமா, அது இழுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறு தான் அது நமக்கு எதுவுமே தெரியாது, ஒரு ஆர்வ கோளாறு. ஆனா அந்த அம்மா அதை அப்படி கேட்டுட்டு தட்டி கொடுத்துட்டு அதை அந்த அம்மா வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய படங்கள்லயும் பாடினாங்க. நிறைய பாடல்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது அதுதான் என்னன்னாங்க, தமிழ் வந்து உச்சரிப்பில் அவங்க வந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தமிழர்களாக இருக்கும் நாமே ராவ சரியா உச்சரிக்கிறது இல்ல, தமிழை பேச வெக்கப்படுறோம், தமிழ் எவ்வளவு அழகுன்றத மறந்துட்டோம். ஆனா அந்த அம்மா கொஞ்சி தமிழ்ல அந்த அம்மா பேச அந்த பாடலா வரும்போது, இப்ப கூட என்ன பேட்டி இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுது, அந்த பாட்டு அந்த அம்மாவுடைய வாய்ஸ்ல கேட்கும் போதுங்க திருப்பி காதலிக்க தோணுது, திருப்பி குழந்தையா பிறக்க தோணுது, திருப்பி ஒரு பொண்ணா பிறக்க தோணுது. எத்தனை உணர்வுகள் அந்த அம்மா இந்த தமிழகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டுமல்ல, அது இந்தியாவின் சொத்து. அது தமிழ்ல அந்த அம்மா நிறைய பாடல் பாடியிருக்காங்க. அதனால நம்ம வந்து பெருமைப்படுறோம். இன்னைக்கு பாருங்க, அந்த அம்மாவை கர்நாடகா அரசே வந்து அதை கௌரவப்படுத்துது. அதாவது மண்ணில் பிறந்தால் விண்ணை ஆள வேண்டும். அத அந்த ஒரு தெய்வத்தாய், தமிழ் தாய், அது ஆந்திராவில் பிறந்தாலும் அது தமிழ் தாய் தான். நம்மளெல்லாம் நம்ம இன்னும் 10 ஜெனரேஷனுக்கு அந்த அம்மாவுடைய குரலை கேட்டு 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 சொக்கி சொக்கி நாம் காதலிப்போம், நாம் தாயை கௌரவப்படுத்துவோம், காதலியை கௌரவப்படுத்துவோம். நம்மளுடைய எல்லா உணர்வுகளையும் அவர்களின் காலடியில் நாம் போடுவோம். நானும் ஒரு இயக்குனரா அந்த அம்மாவுக்கு தந்தி டிவியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்றேன். அந்த தெய்வத்தாய் குரலில் நம்ம எல்லாம்
வசப்படுத்திய அந்த தெய்வத்தாய் என்றும் நம் இதயங்களில் குடிகொண்டிருக்கும். அந்த ஆத்மா ஆனந்தமாய் நம் ஒவ்வொரு இல்லங்களிலும் இனி தொடர்ந்து வாசம் செய்து கொண்டே இருக்கும் சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.